ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு முக்கியமான ஒரு தகவல் சொல்ல போகிறேன். அது என்ன தகவல்னா, இன்றைக்கி தைப்பூசம் இல்லைங்களா? இந்த தைப்பூசத்தில் நீங்கள் முருகன் கோயிலுக்கு, குலதெய்வ கோயிலுக்கு எங்கே வேணாலும் போங்க, அது முக்கியம் இல்லை. இன்றைக்கி வீட்டில் சின்ன முருகர் படத்தை எதிரில் வெத்தலைப்பாக்கு 2 வாழைப்பழம் வச்சு, கொம்பு மஞ்சள் இருக்குல்லையா, கொம்பு மஞ்சளும் ஒரு மஞ்சள் கயிறு, இதை வெத்தலைப்பாக்கு மேலே வச்சு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காயின், இது கிராம் கணக்கில் இருக்குது, மில்லி கணக்கில் இருக்குது. 50 மில்லி, 100 மில்லி இந்த மாதிரி இருக்குது. இதை நான் நேற்று எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இன்றைக்கி பூஜைக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். நீங்கள் உங்களால் முடிஞ்சால் ஒரு 500 ரூபா 1000 ரூபா இது மாதிரி தான் இருக்கும் அந்த மில்லி கிராமில். அதை போய்ட்டு நீங்கள் காயின் எடுத்துகிட்டு வந்து அந்த முருகனுக்கு எதிரில் வச்சு நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் விலகி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும் இந்த வருஷத்தில். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமணம் ஆகாதவங்க, முக்கியமாக வீட்டில் பெண்கள் வச்சுருக்கீங்க, பொட்ட பிள்ளைங்களை வச்சுருக்கீங்க, திருமணம் தடைப்பட்டது அப்படின்னீங்கன்னா நீங்கள் அவசியம் இதை செஞ்சு தான் ஆகணும். திருமணம் உங்களுக்கு ஒரு 30 நாளில், குறைஞ்சபட்சம் 3 மாதத்தில் திருமணம் முடிஞ்சிடும். அதே போல் பார்த்திங்கன்னா, கடன் தீராத கடனாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் முருகன்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த வருஷம் உங்களுடைய கடன் தீர்ந்து சொந்த வீடு கட்டுறவங்க, நிலம் வாங்கக்கூடியவங்க, உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லைன்னா வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அரசாங்க வேலை கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் என்ன மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் முருகன்கிட்ட வேண்டிக்கிறீங்களோ எல்லாமே நடக்கும். நீங்கள் பொதுவாக என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அச்சய திருதியில் போயிட்டு தான் நீங்கள் நகை எடுக்கிறீங்க. இந்த அச்சய திருதி எவ்வளோ ஏறி இருந்தாலும் இறங்கி இருந்தாலும் அச்சய திருதியில் போயிட்டு இந்த நகை எடுத்து வரணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நகை சேராது. ஆனால் இந்த தைப்பூசத்தை அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கோல்டு, உங்களால் முடிஞ்சால் வெள்ளி கூட வச்சுக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு தானே செய்ய போகிறோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சின்னதாக வச்சு முருகனுக்கு எதிரில் வச்சு நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்பில் உள்ள அனைத்து சத்ருகளும் விலகி நோய் நொடிகள் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வீங்க. பிணி பீடைகள்லாம் அண்டாது. மற்றபடி என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த வருஷம் எல்லாமே நினச்சதெல்லாம் நடந்துடும். அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா இன்னும் இன்றைக்கி சின்ன பொட்டு தங்கம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய வச்சு முருகனுக்கு நீங்கள் பூஜை பண்ணக்கூடிய அமைப்புகளை முருகன் கொடுப்பார் உங்களுக்கு. இதை நீங்கள் மறக்காமல் இன்றைக்கி 6 மணி வரைக்கும் செய்யலாம். காலையிலேருந்து நீங்கள் 6 மணி வரைக்கும் எப்போ செஞ்சாலுமே உங்களுக்கு நல்லது தான். நீங்கள் சீக்கிரம் இதை தாமதம் இல்லாமல் ஒரு பூஜை நீங்கள் வீட்டிலேயே செய்யுங்க. உங்களுடைய இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும் என்றதை நான் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.